பிக் ஷாட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சலங்க பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரே ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு விழாவாக, அதுக்கு ஒரு மண்டபம், அதுக்கு ஒரு மைக் செட்டு, பத்திரிக்கை, ஃபோட்டோ, வீடியோ, ஃபோட்டோ ஷூட்டு, சாப்பாடு, குருதட்சணை அப்படின்னு ஏகப்பட்ட செலவு செய்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சலங்க பூஜைங்கிறது ஆரம்பத்தில் பாரம்பரியத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். பாரம்பரியத்தில்ங்கிறத விட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த சலங்க பூஜைங்கிறது தனியாக பண்ணுற ஒரு இதே கிடையாது, ஒரு விழாவே கிடையாது. சலங்கைங்கிறது கெஜ்ஜன்னு சொல்லுவாங்க. கெஜ்ஜன்னு சொன்னால் சலங்கை அப்படின்னு அர்த்தம். கஜ்ஜ பூஜை அப்படின்னு பேர். அரங்கேற்றம் அப்படிங்கிறது அரங்கத்தில் முதலாக ஒரு மார்க்கம் முழுதாக பயின்று, அதாவது புஷ்பாஞ்சலி, கௌத்தம், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், ஜாவலி, தில்லானா, பாசுரம் சொல்லிட்டு அந்த ஒரு மார்க்கத்தை குறைச்சலாக ஒரு மார்க்கம், 2 மார்க்கம் தெரியணும், 2 மார்க்கம் தெரியாட்டியும் ஒரு மார்க்கத்தை முழுமையாக பயின்று அந்த நடன கலைஞராக அறிமுகமாகும் விழா அந்த அரங்க பிரவேசம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அந்த கஜ்ஜையை நடராஜர்கிட்ட குருவானவர் நட்டுவனாரை வச்சு பூஜை பண்ணி எடுத்து குழந்தை கையில் கொடுப்பாரு. அவ்வளோதான் சலங்க பூஜைங்கிறது. ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதாவது குருவோட இல்லத்திலையோ இல்லை நடன பள்ளியிலையோ யாரையுமே கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர் மற்றும் பெரிய நட்டுவனர்கள் அப்படி பண்ணுறதை பார்த்துருக்கேன். அரங்கேற்றத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நல்லா முகூர்த்தமாக பார்த்து சுவாமி கையில் ஒரு இந்த காலில் சலங்கையை வச்சு ஒரு தீபாராதனை காமிச்சு சாம்பிராணி போட்டு குழந்தை கையில் எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளோதான் கஜ்ஜ பூஜை. இப்படி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை இன்னைக்கு கமர்ஷியல் ஆக்கி, அதாவது ஒரு அரங்கேற்றம் பண்ணுறதா இருந்தால் அவங்க குறைச்சலாக ஒரு 4-5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் கற்றுக்கணும். அப்போ தான் அந்த பாவமெல்லாம் முழுமையாக அரைமண்டியில் சுத்தமாக அங்கே சுத்தம், அடவு சுத்தம் எல்லாம் ஒரு முழுமையாக ஓரளவுக்குனாச்சும் ஒரு நடன கலைஞராக அறிமுகமாக முடியும். ஆனால் அதுக்கு ரொம்ப கால அவகாசம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த கலையை ஒரு வியாபாரமாக்கி அந்த சலங்க பூஜைங்கிறத ஒரு தனி ஃபங்க்ஷன் ஆக்கி சேர்ந்து ஒரு வருஷம் கூட முழுசாக இருக்காது, 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருக்கும். இந்த பள்ளிகளில் ஆண்டு விழாக்களின் பொழுது குழந்தைகளை 1 மாதத்துக்கு முன்னாடி தயார் பண்ணுவாங்க. அந்த ஆண்டு விழாவில் ஆடுறதுக்கு ஒரு 4 பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுமாரி ஒரு 4 பாட்டை சொல்லிக் கொடுத்து அந்த பசங்களை ஒரு தனி நிகழ்ச்சி ஆக்கி அந்த நிகழ்ச்சிக்கு தனியாக மண்டபம், மைக்கு, பத்திரிக்கை, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு, இப்போ சாப்பாடு, குருதட்சணை, பட்டுப்புடவை கூடு, மோதிரத்தை கூடு, செயினை கூடு, குருதட்சணையை கட்டாயப்படுத்தி வாங்கும் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி செய்யணுங்கிறது கட்டாயமே கிடையாது. அந்தமாரி சலங்க பூஜை தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுறதுங்கிறது நம்ம பாரம்பரியமான பரதநாட்டியத்தில் கிடையாது. அரங்கேற்றத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணணுங்கிறது தான் உண்மை. அதை பெற்றோர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். குருவுக்கு தட்சணை கொடுக்கறதுங்கிறது அது எவ்வளோ எல்லையே கிடையாது. ஏன்னா கலைக்கு வித்தைக்கு இவ்வளோ தானே விலை மதிப்பு கிடையாது, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனாலும் அந்த கலையை முழுமையாக பயிற்றுவித்த பிறகு நடன கலைஞராக அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி குருதட்சணை கொடுத்தா போகிறோம். அந்த குருதட்சணையும் நாங்கள் மனம் கொடுத்தா போகிறோம். இவ்வளோ கொடுக்கணும், செயினை போடணும், மோதிரம் போடணும், பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல் ஆனது, வியாபார நோக்கத்தோட பொதுமக்களுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு இன்மையை பயன்படுத்தி கொண்டு இந்த நடன ஆசிரியர்கள் அவசர கோலத்தில் செய்கிறது. ஒரு பழம் இருக்கு, அந்த செடி விதையிலிருந்து செடியாகி பின்பு பூ பூத்து காயாகி கனிந்து பழமாகும் பொழுது தான் அது முழுமையான ஒரு ருசியை கொடுக்கும். அது இல்லாமல் பிஞ்சிலேயே இந்த பழுத்த பழங்கள் எண்ணத்துக்கு வெம்பி போயிடும், அதை சாப்பிட முடியாது, கீழே அந்த மாதிரி தான் சலங்க பூஜைங்கிறது. ஒரு முழுமையான நடன கலைஞராக அறிமுகமாகும் பொழுது அந்த கலைஞர் நல்ல விதமாக பரிணமிக்க முடியும். இந்த மாதிரி அவசர கோலத்தில் நடைபெறும் சலங்கை பூஜைகள் ருசிப்பதில்லை, பிஞ்சிலேயே பழுத்த பழங்கள் ரசிப்பதில்லை அப்படிதான் சொல்லணும். அதே போல் பெற்றோர்கள் இது அவேர்னஸ், நல்லா விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும். ஒரு கலையை கற்றுக்குறோம், அதை முழுமையாக அவங்க குழந்தைங்க பயின்றால்தான் பிற்காலத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதை பயன்படுத்த முடியும். முழுமையான நடனக்கலையும் அவங்க தெரிஞ்சு முழு நடனக்கலைஞராக ஆக முடியும். அவ்வாறு அல்லாமல் ஏதோ கொஞ்ச நாள் 1 வருஷமும் 2 வருஷமும் போயிட்டு பேருக்கு சலங்கை பூஜை பண்ணிவிட்டு அதோட நிறுத்திக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது இந்த கலையில் ஒரு முழுமையடைய முடியாது. அது அறகுறையாக தான் இருக்கும். அது ஒரு முழுமையான நிலை கிடையாது. எங்கள் வீட்டுக்காரரு கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் என் பொண்ணுக்கும் டான்ஸ் கிளாஸ் போனால் அப்படிங்கிறது தான் இருக்கும். அரங்கேற்றமே முதல் படி தான், அதுக்கு முன்னாடி எந்த படியும் கிடையாது. அரங்கேற்றங்கிறதே முதல் படி. பரதநாட்டியம் பயின்று முதல் நடன கலைஞராக அறிமுகமாகிறது அரங்கேற்றம். அதுக்கு முன்னாடி தனி ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனும் தனியாக ஒரு மேடை பிடிச்சி மைக் செட்டு போட்டு அந்த சலங்க பூஜைங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷனாக பண்ணுறதுங்கிறது கிடையாது. கஜ்ஜ பூஜைங்கிறது நல்லா அரங்கேற்றம் ஆகிறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி இன்னர் த காம்ப்ளெக்ஸ் ஒரு குருவோட வீட்டுக்குள்ளேயோ இல்லை நடன பள்ளியிலையோ நடக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம். அதை பெற்றோர்கள் அறிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இந்த குழந்தைங்க முழுமையாக அந்த கலையை உங்கள் குழந்தைங்க கலை பயின்று ஒரு நல்ல நடன கலைஞராகவோ நடன ஆசிரியராகவோ வர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே துணை புரியணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.